ஃப்ரெண்ட்ஸ், யாரெல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? சண்டே குட் மார்னிங். காலையில் என்ன சாப்பிட்டீங்க? நாங்கள் பொங்கல் சட்னி சாப்பிட்டோம். மத்தியானம் சமையல் பீட்ரூட்டு பொரியல், சுரக்காய் சாம்பார், சாதா ரசம். பீட்ரூட் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். பீட்ரூட்டை இதை பாருங்கள், குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இழுத்து வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு வெங்காயம், உளுத்தம் பருப்பு, ஜீரகம், கடுகு, மிளகா வத்தல், தேங்காய், பச்சை மிளகா. பாருங்கள், எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் ஊற்றினோடனே கடுகு, போடுறேன். உளுத்தம் பருப்பு போடுறேன். நல்லா இது வதங்கினோடனே செவக்கணும். இங்கே பாருங்கள், செவந்துச்சு. நல்லா செவந்துச்சா, இதில் கொஞ்சம் ஜீரகம் போடுறேன். முதல்ல ஜீரகம் போடல, ஜீரகம் போடுறேன். அப்புறம் பொரிஞ்ச உடனே வெங்காயம் போடுறேன். வெங்காயம் போட்டு வெங்காயம் வதங்கிடுச்சு. இங்கே பாருங்கள், காய் குட்டி குட்டியாக கட் பண்ணி கழுவி சீவி வச்சுருக்கேன். மஞ்சள் பொடி போடுறேன். கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் உப்பு. ஏற்கனவே கொஞ்சம் போட்டிருக்கோம், இன்னும் கொஞ்சம் போடுறோம். இந்த காய் இருந்தது பார்த்திங்களா, அதிலே கொஞ்சம் தண்ணி ஊற்றி இல்லை ஊற்றுறேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும். எல்லாமே போட்டாச்சா, இதை வெந்துடும். இது சீக்கிரமாக வெந்துடும், லேட்டாலாம் வேண்டாது, ஒரே ஆவியில் வெந்துடும். இது நடுவில் தேங்காய் போட்டாச்சு. இதில் ஜீரகம் கொஞ்சம் போடுறேன். பச்சை மிளகா 2 போடுறேன். இதை மிக்சியில் அரைச்சிக்கிட்டு வந்துடணும். தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும். இங்கே பாருங்க, இந்த மாதிரி மூடி வச்சிடணும். ஒரு 10 நிமிஷம், 10 நிமிஷம் வேண்டாம், 5 நிமிஷத்தில் நல்லா வெந்துடும். இதை அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். இது வெந்த உடனே இதை இதில் போடணும். காட்டுறேன். இங்கே பாருங்கள், அந்த தேங்காயும் ஜீரகமும் போட்டு அரைச்சிட்டு இதில் போட்டுருவேன். இதில் போட்டு நல்லா இப்படி கலந்து விட்டுறேன். சுவையான பீட்ரூட் பொரியல் ரெடி. வாங்க சாப்பிடலாம். சமையல் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். சுரக்காய் சாம்பார், ரசம், சாதம். ஓகே, பாய்.